சமக்ரா சிக்ஷா அபியான் 2.0 திட்டம் பார்க்க போகிறோம். 2.0 திட்டம் 2021 ஏப்ரல் 1 முதல் 2026 மார்ச் 31 வரை திட்டம் செயல்பாட்டில் இருக்கும். இந்த திட்டம் 2.0 திட்டம் புதிய கல்விக் கொள்கையின் 2020 அடிப்படையில் மறுசீரமைக்கப்பட்டுள்ளது. திட்டத்தின் சில அம்சங்கள் இணைக்கப்பட்டுள்ளது. அங்கன்வாடி பணியாளர்கள், ஆரம்ப கல்வி ஆசிரியர்களுக்கு பயிற்சியை கொடுப்பது, அரசு ஆரம்ப பள்ளிகளில் குழந்தைகளுக்கு இருப்பதற்கான பொருட்கள் வாங்க ஆண்டுக்கு ஒரு குழந்தைக்கு ₹500 வரை செலவு செய்கிறது. நிபுண் பாடத்திட்டத்தின் கீழே அடிப்படை எழுத்தறிவு எண்ணறிவு உறுதி செய்வதற்கு ஒரு மாவட்டத்துக்கு ₹10 லட்சம் முதல் 20 லட்சம் வரை நிதி உதவி கொடுக்குறாங்க. மாநிலங்களில் உள்ள தொடக்க பள்ளிகளில் குழந்தைகளின் உரிமையை பாதுகாக்க மாநில ஆணையத்துக்கு ஒரு பள்ளிக்கு ₹50 என்ற அளவில் நிதி கொடுக்குறாங்க. போக்குவரத்து வசதி மேல்நிலைப் பள்ளியில் வரை நீடிப்பு. பள்ளி செல்லாத SC/ST மாற்றுத்திறனாளி குழந்தைகள் மேல்நிலை படிப்பை முடிக்க ஒரு குழந்தைக்கு ₹2000 வரை நிதி ₹2000 கொடுக்குறாங்க. அனைத்து பள்ளிகளையும் மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்துவது. தேசிய அளவில் கோலோ இந்திய பள்ளி விளையாட்டுகளில் குறைந்தது 2 மாணவர்கள் பதக்கம் பெற்றால் அந்த பள்ளிகளுக்கு ₹25,000 வரை கூடுதல் விளையாட்டு மானியம் வழங்கப்படும். ஸ்கூலுக்கு கொடுக்குறாங்க. 25,000 வரை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் தொழிற்கல்விக்கான உதவி. அரசு பள்ளிகளோடு அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இந்த திட்டம் நீடிக்கப்பட்டுள்ளது. தொழிற்கல்விக்கான உதவி கொடுக்குறாங்க. சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தில் சாதனைகள் என்னென்னா 14 லட்சம் ஆசிரியர்களுக்கு 14 லட்சம் ஆசிரியர்களுக்கு மேல் இந்த திட்டத்தின் மூலம் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் 10,000க்கு மேற்பட்ட பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலமாக பள்ளிகளில் தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. பெரும்பாலான குழந்தைகளுக்கு சீருடை, கல்வி ஆபரணங்கள் வழங்கப்பட்டு